செடியன் பாக்கியா 2 பேருமே கோர்ட்டுக்கு வெளியே வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப செடியன் வராரு. "நீ என்னடா இங்க வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இல்ல செடியனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். அதனால தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்றாரு. எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. அப்போ "என்ன உள்ள போகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கேட்குறாரு. "இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனே தான் உள்ள கூப்பிடுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஜெனி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க 2 பேருமே. செடியனும் பார்க்குறாங்க, ஜெனியும் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனியோட அப்பா சொல்கிறாரு, "வா போகலாம் ஜெனி" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எழில் வர தடுத்து நிறுத்தி பேசுகிறாரு. "நில்லுங்க ஜெனி, எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "குழந்தை எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஜெனியோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவப்படுது. "நீ எதுக்காக பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? நான் செடியனோட தம்பியாக பேசல. இவங்க என்னோட சீனியர், என்னோட காலேஜில் தான் படித்தாங்க. அதனால் நான் கேட்குறேன். இதில் எந்த தப்பும் இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது ஜெனியோட அப்பாவுக்கு. "ஜெனி, நீ எதுவுமே பேச வேண்டாம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்க, என்ன இருக்குன்னு கேட்பாங்க. ஒவ்வொன்றா பேச ஆரம்பிப்பாங்க. வா உள்ளே போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே எல்லாருமே கோர்ட்டில் போய் உட்காடுறாங்க. உட்காந்துட்டோன்னே அங்கே ஜட்ஜ் கூப்பிடுறாங்க. "யார்? ஜெனிஃபர் வாங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "செடியன் 2 பேருமே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே கேஸ் எல்லாமே சொல்கிறாங்க. "இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னோட கிளைண்ட்டை இவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காரு. நிம்மதியாகவே வாழ விடலை. அது மட்டும் இல்லை, நல்லா டார்ச்சர் பண்ணியிருக்காரு. மன நிம்மதியாக அந்த வீட்டில் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஜெனியோட லாயர். அதை கேட்டோன்னே செடியன் அவங்க அம்மா 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாயர் சொல்கிறாரு, "இவர் இன்னொரு பொண்ணோட தொடர்பு வச்சுருக்காரு. அதனால் என்னோட கிளைண்ட்டுக்கு வாழ பிடிக்கல. தயவு செய்து டிவோர்ஸ் கொடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பேசுகிறாரு. அதை கேட்டுக்கிறாரு ஜட்ஜ். "சரி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி செடியன், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்கள் ஒய்ஃப் மேலே நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு செடியன் சொல்கிறாரு, "இல்லை, என் மேலே தான் தப்பு இருக்குது. ஜெனி மேலே எந்த தப்புமே இல்லை. ஜெனி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஒரு செகண்ட் ஜெனி யோசித்து பார்க்குறாங்க. ஜோசப் வீட்டில் சொல்லி கூட்டிகிட்டு வந்தது எல்லாமே யோசித்து பார்க்குறாங்க. அவங்க உன் மேலே பழி போடுவாங்க, தேவையில்லாத உன் மேலே பழி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். அதை எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க. ஆனால் செடியன் ஒரு தப்பு கூட சொல்லவே இல்லை. உண்மையை தான் சொல்கிறாரு. "நான் என் மேலே தான் ஃபுல்லாக தப்பு இருக்குது. ஜெனி மேலே எந்த தப்புமே இல்லை. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஜெனியை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்கல. ஜெனி என்னை விட்டு போன உடனே தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு. ஜெனி இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை. நான் அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜட்ஜ் அப்படி கேட்டுட்டு இருக்காரு. ஜட்ஜ் 2 பேருமே பார்க்குறாரு. செடியன் ஜெனிஃபர் 2 பேரையும் பார்த்தோன்னே சொல்கிறாரு, "2 பேருமே கவுன்சிலிங் போங்க, அதுக்கப்புறம் என்ன முடிவோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியா. எல்லாருமே வெளியே வந்தவொடனே சொல்கிறாங்க, "கவுன்சிலிங்னா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "அப்படின்னா 2 பேரையும் சேர்ந்து பேச வைப்பாங்கம்மா. அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை கோர்ட்டில் சொல்லணும். அதுதான் கவுன்சிலிங்" அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. "சரி, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அப்படியே நம்புவோம் செடியா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜெனியும் வெளியே வராங்க. அவங்க அப்பா 2 பேருமே வெளியே வராங்க. வந்த உடனே "ஜெனி வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு, "நான் லாயர்கிட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே எழில் பார்த்துட்ருக்காரு. "சரி வா, நம்ம போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு செடியனை கூப்பிடுறாரு. "என்னடா இப்போ போய் ஜூஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா" அப்படின்னு எழில் சொல்கிறாரு. "வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. "இல்லை நான் வரல" அப்படின்னு செடியன் சொல்கிறாரு. "வாடு சொல்கிறேன்ல, வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டோன்னே அங்கே யார் இருக்கான்னு பார்த்தியா? அங்கே ஜெனி இருக்காங்க. "இதுதான் உனக்கு கடைசி சான்ஸு. இதை நீ மிஸ் பண்ண, இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஜெனி தனியாக இருக்காங்க. இப்போ போய் நீ பேசு" அப்படின்னு சொல்கிறாரு எழில். "வேணாண்டா" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறார். "நான் சொல்கிறேன்ல வா" அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. செடி திரும்பி பார்க்குறாங்க. "செடியா உள்ளே போயிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரமாக போயிட்டு 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வாங்க பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. "வேண்டாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு செடியன் சொல்கிறாரு. "உட்கார் காருக்குள்ளே" அப்படின்னு காரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார வைக்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க ஜெனி. "என்ன பண்ணிகிட்டு இருக்க எழில்?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை செடியன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா?" "பேசட்டும், என்ன பேச வேண்டியிருக்கு? அப்பா வரப்போகிறாரு, நீங்கள் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. "ஜெனி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க செடியா, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸு. நீ ஜெனியை கூட்டிகிட்டு போய் கார் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் பேசிட்டு வா, பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. "போ, நான் சொல்கிறத கேளு, எடு கார் எடு" அப்படின்னு சொல்கிறாரு. "சரி நான் எடுக்கிறேன். ஜெனி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு" அப்படின்னு சொல்லிட்டு செடியும் கார் ஓட்டிட்டு ஜெனியை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ இங்கே அப்படியே வராரு எழில். வந்து உட்காராரு. "எங்கே செடியை நீங்கள்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "இல்லை, அவன் வந்துட்டு கொஞ்சம் அங்கே இருக்கான்." "என்ன அங்கே இருக்கான்? என்னடா சொல்கிற? உண்மையை சொல்லி எங்கே அவன்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மிரட்டுறாங்க.
இல்லைம்மா அங்கே ஜெனி வந்து இருந்தாங்க. நான் தான் செடியனை தனியாக போய் பேசுன்னு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பாக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண? இங்கே தான் கவுன்சிலிங் தரேன்னு சொன்னாங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து பேசினா சேர்ந்துருவாங்க. ஏன்டா இப்படி பண்ண? அப்படி சொல்லிட்டு பாக்கியா பயங்கரமாக திட்டுறாங்க எடியில். அப்போ அவங்க அப்பா வராரு. இப்போ ஜெனியோட அப்பா வந்து என்னடா சொல்கிறது? அட கடவுளே ஏன்டா இப்படிலாம் பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு எடியில் பயங்கரமாக திட்டுறாங்க பாக்கியா. ஜெனியோட அப்பா வெளியே வந்து தேடுறாரு, எங்கே ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு.